ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். நம்ம வந்து இட்லி தோசையோட தொட்டுட்டு சாப்பிட எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சுட்ருப்போம் இல்லையா? அது இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய், தக்காளி, பூண்டு எதுவுமே சேர்க்காம ஒரு சிம்பிளான சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸு பல்லாரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சட்னி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெய்னாலும் விட்டுடுங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகுனதும் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். வெறும் மல்லி விதைகள் மட்டும்தான். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது 2ம் கொஞ்சம் செவந்ததும் ஒரு காஷ்மீர் வத்தல், 3 சாத வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். இதே நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த வத்தல் வந்து கொஞ்சம் செவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சிக்கிடலாம். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டதும் இதில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் அந்த புளியோட பச்சை வாசனை போகும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேருங்க, இல்லைன்னா அதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு, பொடி உப்பு எதுனாலும் சேர்த்துடுங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட வேண்டியது தான். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து இதை ரொம்ப நைஸாக வதக்காமல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். புளி வந்து சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இது வந்து வதங்கிட்டு இந்த பக்கம் சரியாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிட போகிறேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்படியே சாப்பிட்டோன்னா கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து அப்படியே நம்ம வந்து அந்த சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி வந்து ரெடி ஆகிட்டு, இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை எல்லா விதமான டிஃபனோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.